வணக்கம்ப்பா. பலாப்பழத்தையும் நல்ல சத்து இருக்குது, நார் சத்து இருக்குது, வைட்டமின் ஏ சத்து இருக்குது, கண்ணுக்கு நல்லது. அதே மாதிரி பலா கொட்டை, அந்த கொட்டை வகையெல்லாம் உடம்புக்கு ரொம்ப பலத்தக்கூடிய கொடுக்கக்கூடியது. சக்கரை நோய்க்காரவங்களும் அதை நல்லா சாப்பிட்லாம். அப்புறம் பலா பிஞ்சாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிஞ்சை வாங்கிட்டு வந்து நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணணும். நம்ம முட்டைக்கோசு நறுக்குனா இப்படி நறுக்கும், அந்த மாதிரி கட் பண்ணி அதை வந்து கடலைப்பருப்பு அதுவும் போட்டு பொரியல் பண்ணி ரசம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இது வந்து அது துவர்ப்போட லேஸ் துவர்ப்பு இருக்கும். அதோடு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். துவர்ப்பு லேஸாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். அதை நம்ம சாப்பிடும்போது வயிறு குடல் பிரச்சனைகள்லாம் சரியாகி, மலை பிரச்சனை சரியாகி எல்லாமே நல்லாயிருக்கும். உடம்புக்கு வந்து அவ்வளவு ஆரோக்கியம். பலா பிஞ்சு கிடச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா பொடியாக கட் பண்ணுங்கள், கட்டையை வச்சு கூட கட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி பொடியாக நறுக்குங்க. இல்லாட்டி இந்த பொடியாக நறுக்கி இந்த சார்பர் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போட்டு கூட நீங்கள் இது பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும்ப்பா.